Taste the Daily. திருபுவனம் காவல் மரணத்தில் உயிரிழந்த அஜித்குமார் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் இந்த கொலைக்கு காவல்துறைக்கு பொறுப்பான பொம்மை முதலமைச்சர் முழு பொறுப்பேற்று பதில் அளிக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார் வணக்கம். இந்த அறிக்கை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. திரிபுவனத்தில் காவல் மரணத்தில் உயிரிழந்த அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கை குறித்த செய்திகளில் உச்சந்தலை முதல் கால் வரை 18 இடங்களில் காயங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் மேலும் கழுத்து பகுதியில் கொடுக்கப்பட்ட பெரும் அழுத்தம் காரணமாகவே அஜித்குமார் உயிரிழப்பு ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். இது முழுக்க ஸ்டாலின் அரசினுடைய காவல்துறை அராஜகத்தால் நடந்த கொலை என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஸ்டாலினுடைய ஆட்சியில் நடந்த 25 காவல் மரணங்களும் அப்பட்டமான மனித உரிமை மீறல்கள் என்றும் இதனை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் அஜித்குமார் உயிரிழந்ததற்கு காரணம் வலிப்பு என FIR முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது ஸ்டாலினுடைய அரசின் காவல்துறை என்று தெரிவித்துள்ளார். தேஜு எல்லாம் இல்லை, விக்னேஷ் லாக்அப் மரணத்தின் போது MK ஸ்டாலின் எந்த பச்சை பொய்யை சட்டப்பேரவையில் கூச்சமின்றி சொன்னாரோ அதே பொய்யை அப்படியே அஜித்குமாருக்கு மீண்டும் சொல்லுகிறது ஸ்டாலினுடைய காவல்துறை என்று பதிவு செய்துள்ளார். நீங்கள் எப்படியெல்லாம் தில்லுமுள்ளு செய்வீர்கள் என தெரிந்துதான் எனது அறிவுறுத்தலின்படி மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற பதாதைகளை ஏந்தி நீதிக்கான குரலை ஒலித்தனர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நாடு முழுக்க ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார், நேஷன் வித் அஜித் என பெரும் அதிர்வலைகளை இந்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய முதல்வர் MK ஸ்டாலின் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆய்வு கூட்டம் நடத்துகிறோம், CBCIDக்கு மாற்றுகிறோம் என்று உங்கள் நாடகங்களை சில ஊடகங்கள் நம்பலாம், மக்களும் சரி நாங்களும் சரி துளி கூட நம்பவில்லை என்று தெரிவித்துள்ளார். பொம்மை முதல்வரின் தரிகட்ட ஆட்சியின் பாதுகாப்பின்றி தவிக்கின்றனர் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் போலீசாருடைய போலி FIR முதல் தகவல் அறிக்கை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனவே இந்த வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த கொலைக்கு காவல்துறை பொறுப்பான பொம்மை முதல்வர் முழு பொறுப்பேற்று பதிலளிக்க வேண்டும் என்றும் வீடியோ ஷூட் செய்ய எவ்வளவு நேரமாகும் திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறோம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி.